ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் பச்சரிசியை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ அரிசி ஊறட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, அதோட 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் அளவான தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்லையே அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாவு நம்ம புளிக்க வேண்டியதில்லை. இப்போ மாவு கூட கலக்கறதுக்கு நான் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ் வதக்கி சேர்த்துக்கிறேன். நமக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். வதக்காமையும் நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட், பாதி தக்காளி, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், அதோட முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா குடைமிளகாய், பட்டாணி, கார்ன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவை அரைச்ச உடனேவே நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா பணியாரம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துருங்க. நான் இன்றைக்கி இந்த மாவு ஊற்றுறக்கு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். நம்ம தாளிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போதுமே முதல்ல ஊற்றுற தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க தேவைப்படும். நீங்கள் இந்த குழிக்கரண்டிக்கு எவ்வளோ போதுமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து சிம் பண்ணி மூடி போட்டுடலாம். மிதமான தீயில் 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் வேகட்டும். அடுத்தடுத்த தோசைக்கெல்லாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். இது நீங்கள் குழிக்கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றுறதுனால நல்லா அப்படியே சாஃப்டாக பந்து மாதிரி பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமுமே வெந்துருச்சு. நல்லா அட்டகாசமான கார சட்னியோட பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்டான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.